வணக்கம் நேர்களே, தஞ்சா சமையல் சந்தோஷினி. வாங்க, கோதுமை ரவையில் ஒரு இன்ஸ்டன்ட் தோசை ஊற்றலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை ரவை நான் இந்த அளவுக்கு தாங்க எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வச்சா போதுங்க. இந்த ஊற வச்சுருக்கேன் பாருங்கள், அதுதான் காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு இதை எடுத்திருக்கேன். அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது உளுந்து மாவுங்க, இதில் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கேரட் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, கொஞ்சம் மிளகாத்தூள், 4 மிளகு, 2 ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதை நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். இது எல்லா மாவையும் போட்டு இதையும் போட்டு உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. நீங்கள் அரிசி மாவு சேர்த்தா நல்லா கிறிஸ்பியாக வரும். அரிசி மாவு சேர்க்காமே நீங்கள் சுடலாம். கொஞ்சம் சாஃப்டாக தாங்க இருக்கும். நல்லா நம்ம துருவிய கேரட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கருவேப்பிலையெல்லாம் சேர்ந்தால் நல்லது. கருவேப்பிலை இதில் நம்ம போட்டு அரைச்சாச்சு. கொத்தமல்லி எல்லாமே இதில் நம்ம போட்டு அரைச்சிட்டோங்க. இப்போ தோசையை ஊற்றிடலாம். நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கணுங்க. வெங்காயம் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், நான் போடல. வெங்காயம் வேணால் நீங்கள் அரிஞ்சு மேலே தூவிக்கலாம். வாங்க, இப்போ தோசை ஊற்றிடலாம். நீங்கள் காஞ்ச மிளகாய் வேணாலும் போட்டு அரைச்சிக்கலாம். அது திப்பியாக இருக்குங்க அதில் போட்டு அரைச்சா. அதனால் நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டாச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ எடுத்துடலாம். நம்ம இப்போ எடுத்தாச்சுங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இன்ஸ்டன்ட் தோசை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.